இவன் தீயன புரிகிறதா. ஹே டியர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் நம்ம வழக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் சேர்ந்த ஒரு பூஜை. அதை முடிச்சுட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ஆசையாக சென்னைக்கு பஸ்ஸில் போகலான்னு பஸ்ஸில் ஏறினாங்க. சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு பஸ்ஸுக்குள்ள உட்காந்து போனேன். எனக்கே பாடி ஃபுல்லாக டீஹைட்ரேட். சென்னையிலலாம் பஸ்ஸில் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் ஒரு காலத்தில் ட்ராவல் பண்ணேன். ஏதோ ஒன்று நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டேங்க. இறங்கினா கூகுள் மேப்பில் 2 கிலோமீட்டர் காட்டுது. சரி பரவாயில்ல, 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அப்படியே நடந்த லொகேஷனுக்கே வந்தாச்சு. வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஸ்டேஜில் டெக்கரேஷன் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் ஈவெண்ட்டும் நடந்து. ஆல்ரெடி அவங்க ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்தாடின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈவெண்ட்டை கவர் பண்ணல. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை அவங்களுக்கு ரீல்ஸாக எடுத்து எடிட் பண்ணி தரது நம்மளை புக் பண்ணாங்க. ஐ மீன் என்ன புக் பண்ணாங்க. இதுதான் ஈவெண்ட் ஆள் எனக்கு இல்லை ஆளுன்னு சொல்லிட்டு சன் இருக்கும்போது ஆளோட அவுட்லாம் எடுத்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் டைனிங் ஹால் போனால் போரிங்கான போண்டா. டைனிங் ஹால் லாஸ்ட்டில் ஃபிஷ் டேங்க் வச்சிருந்தாங்க. அங்கே இருக்க ஃபிஷ் டேங்க் கொண்டா சைட்டில் டேங்க்ல இருக்க ஃபிஷ் கூட கொண்டா விளையாட்டு இருந்தா தம்பின்னு ஒரு சவுண்டு தெரியும். பார்த்தா ஸ்டேஜ் டெக்கரேஷன் ரெடி பாப்பா வீடியோ எடுக்கலாம். நாங்கள் மணியை பார்த்தா 10 இதுக்கு இல்லையா ஒரு எண்டுன்னு சொல்லிட்டு டைனிங் ஹால் போனால் அகைன் போரிங்கான டிஷஸ் தான் வச்சாங்க. பட் இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் பண்ண பட் அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் வெஜிடபிள் பிரியாணி இஸ் இட் ஓகே குட். ஸோ அப்படியே டின்னர்லாம் முடிச்சுட்டு கிளைண்ட் கிட்ட ரிவ்யூவை கேட்டு ரேப்பிடோ புக் பண்ணிட்டு அப்படியே ரேப்பிடோவில் வந்து கோயம்பேடு போயிட்டு அங்கே காஞ்சிபுரம் பஸ் ஏறினா டிரைவருக்கு சண்டை. என்னடா சொல்கிறேன், கண்டக்டர் டிரைவருக்கு சண்டைனா ஓகே, டிரைவருக்கு சண்டை எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்சா சொல்லிட்டு டாடா பை பை. See you.